சென்னை அடுத்த மாங்காடு பகுதியைச் சேர்ந்தவர் மைதீன் ராஜா. இவர் மிஸ்டர் அயன்ஸ் என்ற பெயரில் இரும்பு ஸ்கிராப் தொழில் செய்து வருகிறார். தனது மகன் நீட் தேர்வில் 435 மதிப்பெண் எடுத்ததால் அவரது மருத்துவ கனவை நனவாக்கும் பொருட்டு மருத்துவ படிப்பில் சேர்க்க முயற்சி மேற்கொண்டுள்ளார். அவரது முன்னாள் தொழில்துறை கூட்டாளியான லுட்வின் ராஜ் என்பவர் தனக்கு தனியார் மருத்துவக் கல்லூரி உரிமையாளர் நல்ல பழக்கம் என்றும் அவரிடம் சொல்லி மருத்துவ சீட் வாங்கி தருவதாக கூறி கடந்த 23ஆம் தேதி அவரது வீட்டிற்கு வரவழைத்துள்ளார். சம்பந்தப்பட்ட கல்லூரி உரிமையாளர் ஈசிஆரில் உள்ள விடுதியில் தங்கியிருப்பதாக கூறி வாடகை காரில் கானாத்தூர் கூட்டிச் சென்றுள்ளார் லுட்வின் ராஜா. சிறிது நேரத்தில் ஒரு வெள்ளை நிற கார் ஒன்று வந்து நிற்க கல்லூரி உரிமையாளர் தான் கார் அனுப்பியிருப்பதாக கூறி அந்த காருக்குள் கட்டாயப்படுத்தி மைதீன் ராஜாவை ஏற்றி அனுப்பியுள்ளார். அந்த காருக்குள் 6 பேர் இருந்த நிலையில் வழியில் மேலும் 2 காரில் ஏறிக்கொண்டு மைதீன் ராஜாவை பெல்ட் மற்றும் இரும்பு கம்பியால் தாக்கி வங்கி பண பரிவர்த்தனை பாஸ்வேர்டை கேட்டு தெரிந்து கொண்டனர். வங்கி கணக்கில் இருந்து 5 லட்சம் ரூபாய் என 2 முறை அனுப்பி 10 லட்சம் ரூபாயை லுட்வின் வங்கி கணக்கிற்கு அனுப்பியதாக கூறப்படுகிறது. பின்னர் கடற்கரை பகுதிக்கு அழைத்து நிர்வாணமாக்கி கட்டி போட்டு அடித்து துன்புறுத்தியதால் வலி தாங்க இயலாமல் தெரிந்தவர்களிடம் கேட்டு 3,60,000 ரூபாயை அவசர தேவை என்று தனது வங்கி கணக்கில் பெற்ற மைதீன் ராஜா அதையும் லுட்வின் கணக்கிற்கு அனுப்பியதாக கூறப்படுகிறது. மைதீன் ராஜாவின் ஆக்சிஸ் வங்கி கணக்கில் இருந்த 2,500 ரூபாயை கூட விட்டு வைக்காமல் பறித்து கொண்டதோடு 12 காசோலைகளையும் கையொப்பமிட்டு பிடுங்கி வைத்துக் கொண்டதாக கூறப்படுகிறது. மேலும் 10 லட்சம் ரூபாய் கொடுக்கவில்லை என்றால் குடும்பத்தை கடத்தி சித்திரவதை செய்வதாக மிரட்டியதாக மைதீன் ராஜா போலீசில் அளித்துள்ள புகாரில் தெரிவித்துள்ளார். 24ஆம் தேதி காயங்களுடன் வீட்டிற்கு திரும்பிய மைதீன் ராஜா கீழ்ப்பாக்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு 28ஆம் தேதி தன்னை கடத்திய நபரின் புகைப்படத்தை பேனர் மூலம் அடையாளம் கண்டதாகவும் அது பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடைய காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஓதியூர் கிராமத்தைச் சேர்ந்த ஓவிஆர் ரஞ்சித் என்றும் தெரிவித்தார். தனது பணத்தை மீட்டு தருவதோடு தனது குடும்பத்துக்கு பாதுகாப்பு அளிக்கும்படி கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக லுட்வின் ராஜ் உள்ளிட்ட 10 பேர் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் தேடி வருகின்றனர். புகாருக்குள்ளாகி இருக்கும் லுட்வின் ராஜ் மைதீன் ராஜாவுடன் சேர்ந்து இரும்பு பிசினஸ் செய்ததாகவும் 2020ஆம் ஆண்டு முதல் தங்கள் இருவருக்கும் எந்தவித கொடுக்கல் வாங்கலும் இல்லை என்றும் மைதீன் ராஜா தெரிவித்த நிலையில் கொடுக்கல் வாங்கல் விவகாரத்தில் இந்த சம்பவம் நடந்ததா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரித்து வருகின்றனர்.